வச்சுருக்குறோம். இப்போ அடுத்தது பூரணம் மேல் மாவு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு இலக வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம பாகெல்லாம் வைக்கல, நல்லா வெல்லம் வந்து கரையணும், அவ்வளோதான். கரையை விட்டு வச்சுருக்குறோம். வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா இலகிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு. பாகு வைக்கல, அது அப்படியே அந்த ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஊற்றிருக்குறோம். அதை ஊற்றிட்டு அதில் வந்து இந்த தேங்காய் பூவையும் இந்த வெந்த கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம். ஏன்னா இது கட்டி இல்லாமல் கரைக்கணும் இல்லைங்களா. தீ ஏற்றி விட்டால் டக்குன்னு வெல்லம் கெட்டி ஆகிடும். இந்த இதெல்லாம் வந்து கரைச்சி விட முடியாது. அதனால் இந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை முதல்ல போட்டுட்டு அப்படியே தேங்காய் பூவையும் போட்டு போகிறோம். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போடலாம் வாசனைக்கு. நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி